our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 17 அதிகாரம் 8 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்கப் போகும் ஒரு உண்மை இதுவரை நீங்கள் நினைத்ததையே கேள்விக்குள் கொண்டு வரும். கவனமாக கேளுங்கள். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம் கரத்தை பிடித்து நம்பிக்கையுடன் நடத்துகிறார். உங்களுக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஆனால் ஒரு நேர்மையான கேள்வி, நீங்கள் உண்மையிலேயே சரியான இடத்தில் நாட்டப்பட்டவரா? இல்லையென்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்காமல் இருக்க காரணமா? வேதம் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று கூறுகிறது. அது கனி கொடுக்க ஒருபோதும் தவறுவதில்லை. ஆமேன். இந்த வசனத்தில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. அதை புரிந்தவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார்கள். புரியாதவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவ்விதமாக ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்வையும் பலப்படுத்த போகிறார். தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரத்திற்கு எல்லாமும் கிடைப்பதால் அது சமாதானமாயிருக்கும். அந்த மரம் செழிப்பதையும் நீரோடை அண்டையில் அழகாக இருப்பதையும் நீங்கள் காணலாம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். வெளியே எல்லாம் சரியில்லை என்றாலும் உள்ளே அமைதி இருக்க முடியுமா? அப்படியே வேதாகமத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்விலும் சமாதானம் பூரணமாக நிறைந்திருக்கும். இது ஒரு உணர்வு இல்லை, ஒரு நிலை. எங்கள் மனம் சமாதானத்தால் நிரம்பும். வார்த்தையை பெறுவதற்கான எங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திப்பதற்கான தெளிவையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அடைகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் பலர் முயற்சி செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் உள்ளே அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? இல்லாவிட்டால் நாங்கள் பதற்றமாயும் பயமுள்ளவர்களாயும் நெருக்கடிக்குள் இருக்கிறவர்களாகவும் தேவனை அனுபவிக்க முடியாதவர்களாகவும் இருப்போம். காரணம், அவர்கள் வேரூன்றிய இடம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சமாதானம் தேவனுடைய வார்த்தையையும் நோக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை வழிநடத்துகிறது. இதை தவறவிடாதீர்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வேண்டிய போஷாக்கை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறது. ஒரு மரம் வாடாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அது வெளியில் இல்லை, அடியில் வேரில் உள்ளது. தண்ணீரிலிருந்து கிடைக்கும் சத்துக்களால் மரம் செழிப்பது போல அவர் எங்களை போஷிக்கிறார். வார்த்தை எங்களுக்குள் ஜீவனையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை எங்களுக்காக கிரியை செய்தது போல நாங்கள் கனி கொடுக்க தவறுவதில்லை. நாங்கள் கனி கொடுப்போம். பெரிய அறிவியல் அறிஞரான ஐசக் நியூட்டனிடம் ஆராய்ச்சி செய்து அநேகமானவற்றை கண்டுபிடித்ததின் ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர் தாம் சிறுவனாய் இருந்த போதிலிருந்தே தன் பாட்டி கூறியபடி தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து வருவதாக சொன்னார். இது சாதாரண விஷயமில்லை. வாழ்க்கையின் அடிப்படை ரகசியம் இதில்தான் இருக்கிறது. தாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து பின்பற்றுவதாகவும் கூறினார். அதுவே தமக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். நாமும் அப்படியே தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரமாக மாறுவோமாக. நீங்களும் நானும் ஆண்டவரில் நாட்டப்பட்டவர்களாக உறுதியானவர்களாக இருக்க போகிறோம். ஆனால் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், நீங்கள் வேரூன்றி இருப்பது சரியான இடத்தில்தானா?
அவரே நமக்கு மூளைக்கல்லாக, கண்மலையாக, திட அஸ்திபாரமாக இருப்பார். நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. இன்றைய வாக்குதத்த வசனத்தை வாசித்தோமானால் அந்த மரத்திற்கு என்ன நடக்கும்? இதுதான் அந்த மறைக்கப்பட்ட ரகசியம். அது தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டிருப்பதால் மிகவும் செழிப்பாக, பசுமையாக, உறுதியாக இருக்கிறது. அது கால்வாய் ஓரமாக வேர்விடுகிறது என்பது தேவன் நம்மை தமக்குள் தம்முடைய ஏற்ற போதனைகளில், தேவனுடைய வழிகளில் வேர்விடும்படி செய்கிறார். அப்போது நம் அஸ்திபாரம் சரியானதா இருக்கும். ரகசியம் மரம் இல்லை, வேர்கள்தான். அநேகர் கோணலான பாதையில் செல்லும்படி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நாமோ ஆண்டவருக்கு முன்பாக சரியானவற்றை செய்வோம். சரியான பாதை எப்போதும் எளிதாக இருக்காது, ஆனால் அது மட்டும்தான் நீடிக்கும். இந்த மரம் வெயில் வரும்போது அதற்கு பயப்படாது, பஞ்சத்திற்கு அஞ்சாது. அதே வண்ணமாக நீங்கள் உங்களுக்கு முன்னால் சவால்கள் எழும்பும்போது திகிலான சூழ்நிலைகளுக்கு, மிரட்டும் மக்களுக்கு பயப்பட மாட்டீர்கள். மாறாக நீங்கள் தேவ சமாதானத்தில் உறுதியாக நாட்டப்பட்டிருப்பீர்கள். இந்த வசனம் அந்த மரத்தின் இலைகள் பச்சையாயிருப்பதாக கூறுகிறது. பச்சை இலைகள் அது வெளிப்புற அழகு மட்டும் இல்லை, அது உள்ளே உயிர் இருக்கிறதின் அடையாளம். இதற்கு நீங்கள் எப்போதும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பை, நற்பெயரை பெற்றிருப்பீர்கள். எப்போதும் பசுமையாய் நீர்வளத்துடன் இருப்பீர்கள் என்று அர்த்தம். ஒருபோதும் நீங்கள் பட்டு போவதில்லை. பஞ்சம் வருவதை எண்ணி அது கலங்காது, கவலைப்படாது. உங்கள் சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும் உள்ளே நிலை குலையாத வாழ்க்கை, அதுதான் உண்மையான ஆசிர்வாதம். மாறாக அது தேவனுடைய ஆசிர்வாதத்தினால் செழிப்பாக இருக்கும். நீங்கள் கனி கொடுப்பதை நிறுத்துவதில்லை. ஏற்ற வேளையில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாட்டை கொடுப்பார். அதை செய்யக்கூடிய ஆற்றலையும் அளித்து உங்களை கனி கொடுக்கும்படி செய்வார். தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்கும் போது, அவருடைய வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது, வெளிப்பாடுகளை அறியும் போது கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பீர்கள். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவில் இருக்கிறதா? நீங்கள் தான் அந்த மரம், ஆனால் உங்கள் வேர்கள்தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. தேவனுடைய ஆசிர்வாதத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் அஸ்திபாரம் சரியாயிருக்கும். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த அருமையான ஆசிர்வாதத்தை தந்திருப்பதால் தேவனை இன்றைக்கு துதிப்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து என்னை வழி நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல என்னையும் வார்த்தையில் ஆழமாக நாட்டியருளும். என் உள்ளத்தையும் மனதையும் உம் பரிபூரணமான சமாதானத்தால் நிறைத்தருளும். என் வாழ்க்கையிலிருந்து எல்லா பயத்தையும் குழப்பத்தையும் அகற்றி போடும். உம் சத்தியத்தால் அனுதினமும் என்னை போஷியும். என் ஆவியை ஸ்திரப்படுத்தும். உம் வார்த்தை எனக்குள் ஜீவனையும் நம்பிக்கையையும் தெளிவையும் கொண்டு வரட்டும். தினமும் உம் வார்த்தையை தியானிக்க எனக்கு உதவி செய்யும். எல்லா காலத்திலும் நான் கனி கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் சமூகத்தில் தண்ணீரண்டையில் உள்ள மரம் போல என்னை ஆழமாக நாட்டியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தில் நான் ஆழமாக வேரூன்றவும், பஞ்ச காலத்தில் பயத்தால் அசைக்கப்படாதிருக்கவும் கிருபை செய்யும். எல்லா காலத்திலும் நான் கனி கொடுக்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் தினமும் என்னை நிரப்பும். உம்மை முழுவதுமாக நம்பவும், நீதியில் நடக்கவும், நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய மகிமையை காட்டவும் கற்றுத்தாரும்.
நான் ஒருபோதும் இலையுதிராமல் கலங்காமல் உம்முடைய நோக்கத்தில் உறுதியாக நிற்க உதவி செய்யும். இப்போதும் எப்போதும் அசைக்க முடியாத அஸ்திபாரமாக நீர் இருப்பதால் உம்மை துதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.